ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ ஆக்சுவலி நீங்கள் ரொம்ப மாதமாக கேட்டுட்டு இருந்தது. நானுமே ரொம்ப மாதமாக இன்றைக்கி எடுக்கலாம் நாளைக்கு எடுக்கலான்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்த வீடியோ தான். ஸோ ஃபைனலி மை பைக் CB 200X இதோடைய ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓனர்ஷிப் ரிவ்யூ அப்படிங்கிறப்போ நம்ம என்னென்னலாம் இந்த பைக்கை பார்க்க போகிறோம் அப்படின்னா, வண்டி எப்படி இருக்குது, யூஸ்வலாக வண்டியோட பவர் என்ன, அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக நான் இந்த வண்டி வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன பைக்ஸ்லாம் வந்து ஆப்ஷனில் வச்சுருந்தேன், இந்த பைக் வாங்கின ஸ்டோரி என்ன அண்ட் எல்லாமே நான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக சொல்ல போகிறேன். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போச்சுன்னா இதுக்கு அடுத்த வீடியோவில் இந்த பைக்கோட நெகட்டிவ் சைடாக நான் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்க விஷயங்கள்னு சொல்லிட்டு என்னென்ன, இந்த வண்டி நீங்கள் வந்து 2024 எண்டுலேயும் சரி, இல்லை இந்த மாதம் முடிய போகுது ஆக்சுவலாக 2025 இந்த பைக்கை நான் வந்து வாங்கலாமா வேணாமா, உங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அதுக்குமே நான் இந்த வீடியோ வந்து ஒரு ஆன்சராக இருக்க மாதிரி நான் வந்து கொடுக்குறேன், சரியா? ஏன்னா மோஸ்ட்லி எல்லா பைக்ஸை பற்றியுமே பார்த்திங்கன்னா இன்டர்நெட்டில் வீடியோ இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் R15 MTலாம் வந்து பார்த்திங்கன்னா தெருவுக்கு 4 வண்டி இல்லை 5 வண்டி இருக்கும். நான் கம்மியாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். என்ஃபீல்டை பார்த்தாலும் நிறைய பேர் ஓனர்ஷிப் வச்சுருக்காங்க. எஸ் 310 இருக்குது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா RR 310 வீடியோஸ் இருக்குது. பட் நான் எங்கே இது பண்ணியுமே ஒரு ப்ராப்பரான அண்டு ஒரு ஜென்யூனான ஒரு 200Xக்கான ஒரு ஓனர்ஷிப் வீடியோ எனக்கு இதுக்கு வரைக்கும் நான் பார்க்கல. இந்த வண்டி நான் எடுக்கிறதுக்கு முன்னாடி நானுமே ரிவ்யூஸ் பார்த்தேன், அப்படி பார்த்துமே எனக்கு எங்கேயுமே கிடைக்கல. ஸோ என்ன மாதிரியே இன்னொரு ஆள் இந்த வண்டி வந்து எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் இருந்தால் உங்களுக்கு ஓரளவுக்கு ஜஸ்டிஃபைடாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நான் இந்த வீடியோ வந்து இவ்வளோ நாள் டைம் எடுத்துக்கிறதுக்கான காரணம் இதுதான். நிறைய விஷயங்கள் இந்த வண்டியில் நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி என்னென்னலாம் வந்து இதில் வந்து ஃப்ளாஸாக நான் பார்த்தது, ப்ராப்ளம்ஸாக நான் இந்த வண்டியில் என்னென்னா ஃபீல் பண்ணேன். அண்ட் இந்த வருஷத்துக்கு 2025 இவ்வளோ டெக்னாலஜி வந்தும் இந்த வண்டியில் இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ் வந்து போதுமானதா அண்ட் அது தேவையா அப்படிங்கிற நிறைய விஷயங்களை நான் சர்ச் பண்ணி அண்ட் நான் அதை வந்து ஃபீல் பண்ணி என்னோட ஒரு ஜென்யூனாக நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். மோஸ்ட்லி நம்ம சேனலில் பார்க்குறவங்களுக்கு தெரியும், எனக்கு ஒரு விஷயங்கள் நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வண்டியை எடுக்கிறேன் அப்படின்னா எடுத்தோடனே அந்த வண்டியை பார்த்து பேப்பரை பார்த்து சொல்கிற கேரக்டர் கிடையாது. மோஸ்ட்லி நான் அப்படி ஃபஸ்ட் டைம்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருந்தாலும் எனக்கு அந்த பேப்பருங்கிறத நான் ஒரு நாலேஜபிளாக வச்சுப்பேன். அதுக்கப்புறம் அந்த வண்டி ஓட்டி ரிவ்யூ வீடியோஸ், நீங்கள் ரீசெண்டாக இருக்கிற ரிவ்யூ வீடியோஸ் எது வேணாலும் எடுத்து பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக நம்ம பண்ணுறது எல்லாமே ஓரளவுக்கு என்ன அப்படிங்கிறத நான் பைக்கை கணிச்சு, ஏன்னா இவ்வளோ பைக்ஸ் ஓட்டியிருக்கோம், இத்தனை வருஷம் நம்ம இதை வந்து பண்ணியிருக்கோம், நிறையா வண்டிகள் ஓட்டியிருக்கேன். ஸோ எனக்கு ஒரு வண்டி எடுக்கும்போது நான் நிறைய விஷயங்கள் பார்ப்பேன்ல, அப்படி பார்த்து நான் ஏன் இந்த வண்டி சூஸ் பண்ணேங்கிற கேள்வி, அந்த ஒரு ஆன்சர் எல்லாமே உங்களுக்கு இதில் வந்து பதிலாக கிடைக்கும், சரியா? ஸோ எடுத்தோடனே நான் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஏன்னா ரொம்ப பேசினா நான் இந்த வண்டிக்கு ஜென்ரேடக்ஷனே ரொம்ப பேசலாம், ஏன்னா அந்தளவுக்கு நிறையா இருக்குது. குறைன்னு பார்த்தாலும் அதுக்கு ஈக்குவலாக இருக்குது. நான் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நான் 1 by 1 சொல்கிறேன். முதல்ல இந்த வண்டியை வந்து ஏன் சூஸ் பண்ணேன், இந்த வண்டிக்கு பேர் என்ன அப்படின்னா, ஹோண்டா சைடில் CB 200X, ஹார்னட் வந்து கிடையாது, CB 200X. ஸோ அப்படின்றது தான் இதோட நேம், ஓகேங்களா? CB 200X. ஏன்னா இந்த வண்டியோடைய ஒரு ஆன்சஸ்டர்ஸ்னு சொல்லி நிறைய வண்டிகள் இருக்குது. CB சீரியஸில் பார்த்தீங்கன்னா CBFன்னு இருக்குது, CRFன்னு இருக்குது. ஸோ இதில் CBயில் 500Xன்னு சொல்லிட்டு இதோடைய ஒரு பைக் இருக்கும். அண்ட் இப்போ அதை வந்து நேம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி இது வந்து பார்த்திங்கன்னா CB 500Xை பேஸ் பண்ண ஒரு மாடல், அதாவது 2023 வந்த CB 500Xக்கு ஒரு அப்படியே எக்ஸாக்ட் காப்பியாக அந்த பைக் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு லுக்ஸில் டிசைன் பண்ணப்பட்டது. டிசைன்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது வந்து ஒரு தரமான ஒரு வண்டி, அதை நான் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் இதோட நேம் வந்து CB 200X. என்ஜின் யூஸ் பண்ணியிருக்க என்ஜின் வந்து பார்த்திங்கன்னா 182 cc 180 கேட்டகரியில் தான் வரும். பட் 200 cc ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஆனால் இதோடைய என்ஜின் பவர்னு பார்த்திங்கன்னா வெறும் 180 cc தான். பவரும் டார்க்கும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 17 bhp உங்களுக்கு பவரும் 60 Nm ஆஃப் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ரெண்டுமே உங்களுக்கு இனிஷியல்ஸ் வைஸ் வந்து பேப்பர் வைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி பவராக இருந்தாலும் ரோட்ஸில் நீங்கள் போதுமான அளவுக்கு இது இருக்கும். அது வந்து நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு விஷயம். பேப்பர் வைஸ் பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்கிறது 17 bhpயோட என்ஜின் பவர் அண்ட் டார்க்குன்னு பார்க்குறப்ப 60 Nm ஆஃப் டார்க். 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ். இந்த மாடலில் தான் நான் வச்சுருக்கிறது 2022 மாடல். இதில் வந்து ஸ்லிப்பர் கிளச் கிடையாது. ஆனால் இப்போ நீங்கள் வந்து பைக் எடுக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வண்டியில் ஸ்லிப்பர் கிளச் ஆப்ஷனோட வரும். பட் ஸ்லிப்பர் கிளச் இந்த வண்டிக்கு தேவையாங்கிற நிறைய விஷயங்கள் வந்து ஒரு டிபேட்டாக இருக்கும். ஏன்னா கிளச்சே அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். பட் ஸ்லிப்பர் கிளச் இஸ் ஒரு ஆடட் அட்வான்டேஜ். பட் நல்லா இருக்குது, இந்த ப்ரைஸ்க்கு அது கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம். வண்டியில் கொடுத்துருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ்ன்னு பார்க்குறப்போ
ஃப்ரண்ட்டில் யூஎஸ்டி வந்து உங்களுக்கு வந்துடும். அந்த கோல்டன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா சஸ்பென்ஷன், அது வந்து உங்களுக்கு பைக்கோட இதிலே வந்துடும். அண்ட் இதை வந்து ப்ரொவைட் பண்ணுறது ஷோவா. சரியா, ஷோவா வந்து ஒரு நல்ல பிராண்டு. சூப்பர் பைக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சஸ்பென்ஷன் ரெடி பண்ணி கொடுக்குற ஒரு பிராண்ட். அப்பாச்சி சீரியஸில் நீங்கள் வந்து 200 பார்த்துருப்பீங்க, பட் அது யூஎஸ்டி கிடையாது. ஆனாலும் அதை டிசைன் பண்ணது ஷோவா தான். அந்த மாதிரி யூஎஸ்டியை வந்து ஷோவா டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த பிராண்டிங் தான் இதில் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ நான் கிளியராக பக்கத்தில் போய் கூட காட்டுறேன் உங்களுக்கு. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுதா, ஷோவா சஸ்பென்ஷன். சரியா, சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட் இன் கிளாஸ் இன் ரோடு. ரியரில் உங்களுக்கு மோனோஷாக் தான் வரும். ஒரு சிங்கிள் டைப் நான் அட்ஜஸ்டபிள்லாம் கிடையாது. 3 ஸ்டெப் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் ரொம்பவே ஒரு சிம்பிளான ரியர் சஸ்பென்ஷன் இந்த வண்டியில் அவங்க கொடுத்துருக்கிறது. உங்களுக்கு வைசர் செட்டப்லாம் இந்த வண்டியில் கொடுத்துருக்கிறது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா விண்ட் பிளாஸ்டெல்லாம் கண்ட்ரோல் பண்ணாது. டிசைன் வைஸ் நல்லாயிருக்கு. ஹேண்டில் பார் கொஞ்சம் நல்லா அப்ரைட்டடு. சீட்டிங் பொசிஷன் சூப்பராக இருக்கும். சீட் ஹைட் வந்து பார்க்குறப்ப உங்களுக்கு 805 mm வரும். ஹார்னெட்டை விட இந்த வண்டி ஹைட் அதிகம். என்ஜின் வந்து சேம் தான், பட் ஹார்னெட்டை விட இந்த வண்டியோட சீட் ஹைட் வந்து ஜாஸ்தி. மற்றபடி டயர்ஸ் எல்லாமே 110, ரியரில் ஃப்ரண்ட்டில் வந்து 110, ரியரில் வந்து பார்த்திங்கன்னா 140 செக்ஷன். சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் ஒன்லி, டூயல் சேனல் வந்து கிடையாது. எல்லாமே ஆல் எல்இடி செட்டப்பில் வரும். இண்டிகேட்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஹேண்ட் கார்டில் வரும். மற்றபடி எஸ் எல்லாமே யூஷுவல்ஸ். இதுதான் இந்த வண்டியில் ஸ்பெசிஃபிகேஷன் சொல்கிறது. ப்ளூடூத் பேரிங்லாம் எதுவுமே கிடையாது. சாதாரண ஒரு கன்சோல். 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன டைப் ஃபியூச்சர்ஸ் இருக்கோ அதுதான் இந்த வண்டியில் இருக்குது. சரியா, இதுதான் இந்த வண்டியோடைய ஃபியூச்சர்ஸ் வைஸ். ஓகேங்களா. ஸோ இனிமே நான் சொல்கிறது எல்லாமே என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் இந்த வண்டியில் என்னென்னலாம் வந்துச்சு. ஸோ முதல்ல எடுத்தோன்னே ஒரு கேள்வி இருக்கும், எதுக்காக CB200X? அந்த கேள்வி தான் உங்கள் எல்லாரோட மனசுலேயும் இருக்கும். ஏன்னா இவ்வளோ பைக்ஸை ரைட் பண்ணிட்ட, நீ இத்தனையும் இது பண்ணியிருக்க, நீயே ஒரு ரிவ்யூ சேனல் பண்ணுற, ஆனால் நீ ஏன் அதுக்காக CB200 இந்த பைக் வந்து ஏன் சூஸ் பண்ண அப்படின்ட்டா, எனக்கு மைண்டில் இருந்த ஒரே விஷயம் என்னென்னா, அதாவது 2 பைக்ஸ் நான் வச்சுருந்தேங்க. ஃபஸ்ட்டு என்னோடய மைண்டில் இருந்த ஒரு விஷயம் ஒரு அட்வென்ச்சர், அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்யூட்டர். அட்வென்ச்சர்ஸ்ன்னு நான் மனசில் வச்சுருந்த வண்டி என்னென்னா எக்ஸ்பல்ஸ் 200 4V. அந்த மாடல் தான். நான் இதுக்கு முன்னாடி இந்த எக்ஸ்பல்ஸ் வீடியோவில் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். இது என்னோடய ட்ரீம் பைக்குன்னு நான் சொல்லியிருப்பேன். எக்ஸ்பல்ஸ் 200 4Vங்கிறது தான் நான் ஒன் அண்ட் ஒன்லி ஆப்ஷனாக வச்சுருந்த ஒரு வண்டி. அண்ட் கம்யூட்டர் செக்மெண்ட்ஸில் நான் எந்த பைக்கை மனசில் வச்சுருந்தேன் அப்படின்னா, இந்த சிபி சீரியஸ்லேயே இருக்கக்கூடிய 350 RS. அது கம்யூட்டரில் வராது, பட் இருந்தாலும் எனக்கு அந்த புல்லட் ரேஞ்சில் இருக்க ரெட்ரோ ஸ்டைலிங் டிசைனில் CB 350 RS, அந்த RS சீரியஸு உங்களுக்கு சாதா ஹைனஸ் கிடையாது. அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய 350 கிடையாது, ஒரு கிளாசிக் 350 கிடையாது. அதுக்கு பதில் நான் மைண்டில் வச்சுருந்தது RS சீரியஸு. RSங்கிறப்போ சேம் டயர்ஸ் எல்லாமே இந்த வண்டியில் இருக்கும். அதே பேட்டர்ன் தான், அதே டயர்ஸ் தான் வரும். சைஸ் கூட பெருசு. அது புல்லட் டைப்பில் இருக்கும். சூப்பராக இருக்கும் அந்த வண்டி. ஸோ இந்த 2 வண்டிகளை நான் ஏன் நெக்லிஜ் பண்ணேங்கிற விஷயத்த நான் சொல்லிடுறேன். எக்ஸ்பல்ஸ் எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு அதில் வந்து எந்த அளவுக்கு அதில் பாசிட்டிவ் இருக்கோ அதே அளவுக்கு பயங்கரமான நெகட்டிவ்ஸும் இருக்குது. நான் என் மனசில் ஓரமாக இருந்துகிட்டு இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மைலேஜ் வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஒரு பைக்கில் ஒரு மைலேஜ் வேணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வச்சுருந்த வண்டி எனக்கு 38 தான் கொடுத்துட்டு இருந்துச்சு. எக்ஸ்ட்ரீம் 150 வச்சுருந்தேன். அது என்ஜின்லாம் கொஞ்சம் போய் அந்த மைலேஜ் கொடுத்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த பைக்கிலேருந்து நான் இன்னொரு பைக் அப்கிரேட் ஆகிறப்போ அதை விட எனக்கு ஒரு 5 கிலோமீட்டர் 3-4 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிறது தான் என்னோட ஃபீல். அண்ட் அதை விட கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் இருந்தால் இனிமேல் நல்லாயிருக்குங்கிறது தான் ஃபீல். ஸோ அப்படி பார்க்குறப்போ நான் இதுக்கு முன்னாடியே ஆல்ரெடி ஒரு ஹீரோ பைக் யூஸ் பண்ணியிருக்கேன். அதோட என்ஜின் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும்னு எனக்கு தெரியும். அப்படியே 200cc ஓகே நமக்கு ஹீரோ பழக்கப்பட்டதுன்னு நினச்சிட்டுனா நான் 200 எக்ஸ்பல்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன் மனசில். பட் அந்த பைக்கில் என்ன ஒரு ட்ராபேக்காக இருக்குது அப்படின்னா, என்ஜினில் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கழுவி ஊற்றுறாங்க அந்த வண்டியை. எந்த அளவுக்கு அது ஆஃப் ரோடில் சூப்பராக இருக்குது, பெட்டராக இருக்குதுன்னு சொல்கிற பீப்புள்ஸ் டெய்லி டே கம்யூட்டுக்கு அந்த பைக் செட் ஆகாது. அதுதான் அவங்க மேக்ஸிமம் கொடுத்த ஸ்டேட்மெண்ட். மோஸ்ட்லி அந்த பைக்கோட அப்பியரன்ஸ் கொஞ்சம் டாலர் போர்ஷனாக இருக்கும். இந்த வண்டியோட சீட் ஹைட் வந்து ஒரு 20 mm ஜாஸ்தி. வெயிட் வந்து இந்த வண்டியோட ஒரு 5 கிலோ அதிகம். ஸோ நான் வந்து என் பைக்கை அதாவது இந்த வண்டியை கம்பேர் பண்ணி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஓகேவா. பட் மோஸ்ட்லி இதெல்லாம் தான் அந்த வண்டியில் ஃப்ளாஸ். டியூப்லெஸ் டயர்ஸ் கிடையாது, டியூப் டயர்ஸ் தான். டயர்ஸோட பேட்டர்ன் சீக்கிரமாக காலி ஆகிடும். அதே மாதிரி உங்களுக்கு செயினோட இதுவுமே லைஃப்மே வந்து அந்தளவுக்கு வராது, ஏன்னா அது ஆஃப் ரோடு செக்மெண்ட்டுங்கிறதுனால. மற்றபடி இட்ஸ் கிங். சஸ்பென்ஷன் வைஸ் ஒரு பெஸ்ட்டு சூப்பரான சஸ்பென்ஷன் அந்த வண்டியில் யூஸ் பண்ணியிருக்கிறது. கியர்லாம் அந்தளவுக்கு சரியாக காட்டாது, லைட்ஸோட விசிபிலிட்டி அந்தளவுக்கு பெட்டராக இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட நெகட்டிவ்ஸ். அண்ட் மோஸ்ட்லி மைலேஜ் தாங்க மெயினாக.
ஒரு சிலர் 40 தருதுங்கிறாங்க, ஒரு சிலர் 42 தருதுங்கிறாங்க. ஏன் நானே ஈவனாக ஒரு பைக் எடுத்து டெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒரு 4 வண்டி எடுத்து ரிவ்யூ அப்போ டெஸ்ட் பண்ணப்போ 34, 32, 30, 28 வரைக்கும் கம்மியாகி ஆவரேஜ் கிடச்சிருக்கிறத நான் பார்த்துருக்கேன் எக்ஸ்பல்ஸ் 200ல். ஸோ ஒரு மைலேஜில் கன்சிஸ்டண்ட்டாக இல்லாத ஒரு வண்டி என்ஜின் செட் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு சரியான மைலேஜ் அடி வாங்கும். என்னோட ஒரு மனசில் இருந்த ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். நான் வந்து புது பைக் சைடு போகல, ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு பட்ஜெட் இல்லை, அதுதான் உண்மை. ஸோ என்னால் வந்து ஒரு 1.25 லட்சம் இல்லைனா 2 லட்சம் ஸ்பெண்ட் பண்ணி என்னால் ஒரு பைக் வாங்க முடியாது புதுசாக. என் பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,30,000 அந்த ரேஞ்சுக்குள்ளே நான் தேடிக்கிட்டு இருந்தேன். அப்படி பார்க்கும்போது நிறைய எக்ஸ்பல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1,30,000 18,000 ஓடி கிடச்சிருக்கு, 20,000 22,000 ஓடி மைலேஜ் இல்லைன்னு சொல்லிட்டு தான் ட்ராபேக்காக அந்த வண்டி விற்கிறாங்க. அதை நான் திரும்ப வாங்கி இவ்வளோ அவங்க போட்டவங்களே கஸ்டமர் கேட்டோம்னா அந்த வண்டியில் என்ஜினில் இருக்கக்கூடிய ஆயில் சீல் வந்து போயிடுது, சிலிண்டர் கிட்டில் இருக்க ஆயில் சீல் போயிடுது, சில பேருக்கு சிலிண்டரே போயிருக்கு. அதுக்கு மாதிரி உள்ளார கிராங்கில் நிறைய பேருக்கு ப்ராப்ளம், கிராங்க் வரைக்கும் ப்ராப்ளமே ஒரு வண்டியில் ஆகாது, ஆனால் அந்த வண்டியில் ஆகிருந்துருக்கு. வால்வ் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பிரச்சனை, சவுண்டு வருது, இந்த மாதிரி ஏகப்பட்ட நெகட்டிவ்ஸ் தெளிச்சிக்கிட்டு இருந்தாங்க. செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் எக்ஸ்பல்ஸை சூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. ஈவன் நான் வந்து டெய்லி அந்த வழிக்கு நம்பி தான் நான் ஓட்டணும் அப்படின்ற கட்டத்துக்கு எனக்கு அந்த வண்டி வந்து செட் ஆகாதுங்கிற ஒரு மனசு தாங்க. ஃபைனலாக 2வது பைக் CB 350 RS என் பட்ஜெட்டோட ரொம்ப ஜாஸ்தி, 2 லட்ச ரூபாய்க்கு கீழே பைக்கே கிடைக்கல. அப்படியே கிடச்சிருந்தாலும் 40,000 30,000 ஓடின வண்டி தான். மெயின்டெனன்ஸ் பார்த்திங்கன்னா ஜாஸ்தி அண்ட் மைலேஜ் உங்களுக்கு 40 வரும், உங்களுக்கு அந்த வண்டி ஆவரேஜாக 40 வரும் நல்லா ஓட்டணும் அப்படின்னா. கம்ஃபர்டைஸ் சூப்பர், பட் பொசிஷன் நீங்கள் டக் பண்ணி ஓட்டணும், பேக் பெயின் வருதுன்னு சொன்னாங்க, சீட்டோட குவாலிட்டி அந்தளவுக்கு நல்லா இல்லை. ஸோ சம் இஷ்யூஸ்னால நான் அந்த பைக்குமே விட்டுட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் நான் வந்து சூஸ் பண்ணது இந்த நம்ம முன்னாடி நின்றுட்டுருக்காருல இவர் தான். இவரோட ரிவ்யூ பார்க்குறப்போ எங்கே தேடியும் இவரை பற்றி கம்ப்ளீட்டாக தெரியல, எதுவுமே இல்லை. நான் பேப்பர் ஒர்க்ஸ் பார்க்குறப்போ ஓகே, பேப்பர் ஒர்க்ஸ் பவர் கம்மியாக தோணுச்சு நமக்கு. ஈவன் எக்ஸ்பல்ஸை விட இந்த வண்டி ரொம்ப பவர் கம்மி, நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. ஸோ உடனே நான் என்ன செக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா ஹார்னெட்டோட ரிவ்யூ எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா என்ஜின் வந்து ஹார்னெட் தானே, ஸோ அதனால் ஹார்னெட் நம்ம என்ஜின் பார்த்தோம்னா நல்லாயிருக்கு. ஸோ அப்படி பார்க்குறப்போ அதுலேயும் நிறைய நெகட்டிவ்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி பார்க்குறப்போ நிறைய பேர் பாசிட்டிவ் சொல்லியிருந்தாங்க. அண்டு வண்டி வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது, மைலேஜ் நல்லா கிடைக்கிது, என்ஜின்ஸ் வைஸ் அந்த ஸ்டாலிங் இஷ்யூஸ் எதுவுமே இல்லை. ஸோ ஓகே, எனக்கு ஓரளவுக்கு ஃபிக்ஸ் ஆகிட்டேன். அண்டு லுக்குங்க சீரியஸ்லி ஒரு பெஸ்ட் லுக்கிங் மோட்டர் சைக்கிள், ஈவன் அண்டர் 2 lakhs அடித்து சொல்லிடலாம். ஈவன் 2 lakhs கூட இல்லை, ஒரு 4 lakh ரேஞ்ச் எடுத்துக்கிட்டிங்கனாலும் இந்த அளவுக்கு ஃபிட்டனிங் ஃபினிஷாக ஒரு நல்ல லுக்கிங் பாடியோட எந்த பைக்குமே நான் பார்க்கல. அந்தளவுக்கு ஹோண்டாவோட டிசைன்ஸ் பக்காவாக இருக்குது. அது வந்து ஒரு பெரிய விஷயமா எனக்கு தோணுச்சு. அண்டு என் பட்ஜெட்டுக்குள்ளே இந்த வண்டி வந்துச்சு. அதுதான் நான் இந்த வண்டி எடுத்தது 1,21,000. நான் எடுக்கிறப்போ இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா 2000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருந்துச்சு. எஸ், உங்களுக்கு இதிலே தெரிஞ்சிருக்கும் வண்டியோடைய ரீசேல் வேல்யூ ரொம்ப ரொம்ப கம்மி. அதுக்கு காரணமும் ஹோண்டா தான். நான் அவனை வந்து சொல்லியே ஆகணும், நெகட்டிவில் நம்ம பேசுவோம். ரீசேல் வேல்யூ ரொம்ப கம்மி, வெறும் 2000 கிலோமீட்டர் ஓடின வண்டி, புது வண்டி, 2022 மாடல், ரொம்ப நாள் நின்றுட்டே இருந்த வண்டிக்கு கிட்டத்தட்ட எக்ஸோரூம் அந்த ப்ரைஸ்லேருந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி 65,000ங்க. 65,000 உங்களுக்கு வந்து கம்மியாக இருக்குது, கம்மியாக கிடச்சிது ஒரு புது வண்டி. ஸோ டீல் நல்லா இருந்துச்சு. OLXில் தான் பார்த்தேன், பேசினேன், பைக் எடுத்துட்டேன். ஓகேவா, எடுத்த உடனே எனக்கு ஃபீலான ஒரே விஷயம், பைக்கோட அப்பியரன்ஸ் செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஃபோட்டோஸில் பார்த்து வீடியோஸில் பார்த்ததை நேரில் போய் பார்க்குறப்போ அப்படி ஒரு ஃபீல் நல்லா பெருசாக இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த வண்டி என்னதா அப்படி நான் வந்து ரொம்ப இது பண்ணேன். ஆனால் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. வண்டியில் ஒரு சவுண்டு, என்ஜின்லேருந்து கொஞ்சம் சவுண்டு இருந்துச்சு. ஓகே, அதுதான் என்ஜினோட சவுண்டு போல் அப்படின்னு நினச்சிட்டு நானும் அதை ஃப்ரீயாக விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஆன சம்பவம்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ்ஸ் வைஸ் போயிடலாம். ஸோ பாசிட்டிவ்ஸ், வண்டியோட டிசைன் ஒரு சூப்பரான டிசைன். ஈவன் நீங்கள் வந்து இந்த வண்டியோட பேனல் இருக்குல்ல, பாடி இருக்குல்ல, ஃப்ரண்ட்டோட எண்டு, அந்த ஃபேரிங்கை எனக்கு தெரிஞ்சு ஒரு 8 தடவை பிரித்து மேய்ஞ்சிருப்பாங்க, பிரித்து போட்டிருப்பாங்க. அப்படி பிரித்து போட்ட ஃபேரிங்குமே இன்ன வரைக்கும் எங்கேயுமே போல்டு சவுண்டோ இல்லை வந்து வைப்ரேஷன்ஸோ எதுவுமே இல்லை. நான் ஏன் அதை சொல்கிறேன்னா, அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகக்கூடிய ஃபேரிங். எல்லாம் நீங்கள் வந்து 390 எடுத்துக்கலாம், இல்லை இப்போ இருக்கக்கூடிய ரீசெண்டாக இருக்கக்கூடிய ஹிமாலயன், அது எல்லாத்தையுமே ஒரு கம்பியை வச்சு மவுண்ட் பண்ணி ஒரு மாதிரி முட்டு கொடுத்து நிற்க வச்சுருப்பாங்க. அப்படி பண்ணாலுமே நீங்கள் பைக் ஸ்டால் ஆகும்போது ஃப்ரண்ட் எண்டே கம்ப்ளீட்டாக ஷேக் ஆகும். இது நீங்கள் ஹிமாலயன் எடுத்து பார்த்தாலும் சரி, இல்லை 390 எடுத்து பார்த்தாலும் சரி, 250 அட்வான்ச்சர், எந்த ஒரு அட்வான்ச்சர் ஃபேரிங் மாடலில் கூட நீங்கள் எடுத்து கொஞ்சம் ஸ்டால் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வைப்ரேஷன்ஸ் உங்களுக்கு தெரியும்.
220Fல நீங்கள் நிறைய பேர் வச்சுருந்தவங்க நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க அந்த ஸ்டாலிங் இஷ்யூவை. அப்படின்னா நீங்கள் மூவ் பண்ணும்போது டாப் கியரில் போட்டு மூவ் பண்ணுறப்போ ஃப்ரண்ட் செம்மையாக வைப்ரேட் ஆகும். அந்த மாதிரி எந்த இஷ்யூஸுமே இந்த வண்டியில் கிடையாதுங்க. அதான் சொன்னேன், 8 தடவை ஃபேரிங்கை கழட்டி மாட்டிட்டாங்க. பட் இன்னமும் அதோட அந்த வைப்ரேஷன்ஸுங்கிறது ஃபேரிங் சைட்லேருந்து உங்களுக்கு வராது. எந்த கம்பியுமே கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்கில் தான் மவுண்ட் பண்ணியிருக்காங்க. பிளாஸ்டிக்கோட பில்டு குவாலிட்டி தரம், இந்த வண்டியோட குவாலிட்டி தான். கேட்குதா? அழுத்தினா கூட அந்த ஃபேரிங் பைக் ஆடும். ஆனால் இந்த இது எங்கே நீங்கள் எந்த பாடியில் எந்த இடத்துல டச் பண்ணாலுமே அந்த இடம் உங்களுக்கு அமுங்கவே அமுங்காது. இது வந்து வைசரு, நான் அதை போய் அமுக்கிட்டு இருக்கேன். இந்த 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 ஃபேரிங்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதோட குவாலிட்டி நான் ஜூம் பக்கத்தில் போய் காட்டுறேன் பாருங்களேன். இந்த இந்த குவாலிட்டி இருக்குல்ல, தரமான குவாலிட்டி. சீரியஸ்லி நான் குவாலிட்டி இஷ்யூவே சொல்லவே மாட்டேங்க. இந்த வண்டியோட பிளாஸ்டிக்ஸ் 85% பைக்கில் இருக்கிறது எல்லாமே பிளாஸ்டிக் தான். அப்படி பிளாஸ்டிக் இருந்தால் கூட அந்த வண்டியில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு இடத்துலையுமே நீங்கள் அந்த குவாலிட்டி இஷ்யூஸு, நடுவில் பேனல் கேப்பு, ஒயரிங் அங்கங்கே காஜாமுஜான்னு தெரியறது எதுவுமே உங்களுக்கு வந்து இருக்காது. இந்த வண்டியில் நீட்டாக ஃபிட் அண்ட் ஃபினிஷிங்காக ஃபேரிங் எல்லாமே பக்காவாக போய் அதுக்குன்னே செஞ்ச உட்காந்த மாதிரி உட்காந்துருக்கும். அது வந்து ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்டு. ஈவன் நீங்கள் எப்படி இந்த வண்டியை கீழே விழுந்துட்டு நிறைய பேர் நான் பார்த்துருக்கேங்க. இந்த வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி கீழே விழுந்த வண்டி கூட ஸ்க்ராட்ச் ஆகுதே தவிர உடையில அந்தளவுக்கு பேனலு. ஸோ பில்டு குவாலிட்டி இஸ் வெரி வெரி குட், நல்லா இருக்குது, நல்ல குவாலிட்டி. இப்போ இருக்கக்கூடிய மாடல் கூட ஈக்குவலான குவாலிட்டி டிசைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த விஷயம் சூப்பர் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். அண்டு நெக்ஸ்ட் வந்து எனக்கு வந்து நல்லா பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா இதோட சீட்டிங் பொசிஷன். சீட்டு கேவலம், சீட்டு வந்து உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு இப்போ நான் வந்து மாற்றிருக்கேன், லைட்டாக ஆல்ட்ரு பண்ணியிருக்கேன், பஞ்சு போட்டு கவர் போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்டாக் சீட்டில் நீங்கள் 100 கிலோமீட்டர்ஸ் தூரம் தான் நீங்கள் வந்து வழி இல்லாமல் போக முடியும். அதுக்கப்புறம் எரியறது, உட்காரவே முடியாது, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. பட் ஆனால் அந்த பொசிஷன் இருக்குல்ல, குழியில் போய் கரெக்டாக செட் ஆன மாதிரி, ஈவன் எவ்வளோ ஹைட்டான ரைடராக இருந்தால் கூட அவர் வந்து அந்த பைக்குக்குள்ளார வந்து உட்காந்துருப்பார். அது வந்து எப்படி டிசைன் பண்ணாங்கன்னு எனக்கே தெரில. நீங்கள் எந்த வண்டி எடுத்துக்கிட்டாலும் ஒன்று பைக்கு மேலே உட்காந்துருப்பீங்க, இல்லைனா பைக்குக்கு கீழே உட்காந்துருப்பீங்க, இல்லை பைக்கோடு உட்காந்துருப்பீங்க. இந்த வண்டியில் நீங்கள் சீட்டில் உட்காந்துட்டிங்கன்னா டேங்க்கு, ஹேண்டில் பார் எல்லாமே உங்களுக்கு உள்ளார இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து பைக்குக்குள்ளே ப்ரொடெக்டடாக உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு வெளியில் இருக்க பார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்ல அகலமாக இருக்கும். டேங்க் ஆள் நீங்கள் ப்ளேஸ் பண்ணாலும் சரி, எது பண்ணாலும் சரி, பக்காவாக பிளேஸ்மெண்ட்ஸ்லேருந்து எல்லாமே கரெக்டாக அக்யூரேட்டாக இருக்கும். ஹைட்டு அதிகமாக இருந்தாலும் சரி, ஹைட்டு கம்மியாக இருந்தாலும் சரி, அந்த இஷ்யூஸ் வந்து கிடையாது. ஸோ சூப்பரான ஒரு டிசைன். ரெண்டாவது, ஹேண்டில் பார் வந்து ரொம்ப அப்ரேட் கிடையாது, ஓரளவுக்கு மிடில் வச்சுருப்பாங்கங்க. மிடில் வச்சுருந்தாலும் நீங்கள் கண்டினியூஸ்லி இந்த சீட்லாம் ஆல்ட்ரு பண்ணதுக்கப்புறம் என்னால் ஒரு 160-180 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இன்டர்வல் இல்லாமல் உட்காந்து ரைட் பண்ண முடியுது. அப்படி உட்காந்து ஓட்டும்போது கூட பெயின் வரல. அதே மாதிரி நீங்கள் உட்காந்து ஓட்டுறதுக்கு அடுத்த நாள் நீங்கள் வீட்டில் தூங்க போயிட்டீங்க, அடுத்த காலையில் எழுந்திரிச்சா முது வலிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி எந்த பாடி பெயினும் கிடையாது. நீஸில், கையில் எங்கேயுமே பாடி பெயின் வராது. அந்தளவுக்கு பெயின் இல்லாமல் ஒரு பக்காவான ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி வச்சுக்கலாமே. அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ சீட் அண்ட் பொசிஷன் அண்ட் ரைடிங் குவாலிட்டி பக்கா சூப்பரான ஒரு இது. நெக்ஸ்ட் இதில் நான் பாசிட்டிவ்னு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், டயர்ஸ் வந்து ஜாப்பர் எம்ஆர்எஃப் டயர் தான். ரொம்ப காஸ்ட்லியான டயர்லாம் கிடையாது அது. பட் நல்லா இருக்குங்க. ஆஃப் ரோட் பேட்டர்ன்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஒரு அட்வென்ச்சர் பேட்டர்னில். கார்னரிங் சூப்பராக இருக்குது. இந்த வண்டிக்கு ஏற்ற மாதிரியான டயர்ஸாக கொடுத்துருக்காங்க. ஹார்னெட்டில் இது வராது. ஹார்னெட்டில் கொஞ்சம் சாஃப்ட் த்ரெட் வரும். இதோடைய த்ரெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஆஃப் ரோட் பைக்ஸ் எதுலேயுமே வந்து ஹார்டான பேட்டர்ன் த்ரெட்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. அதாவது அந்த பட்டன் வந்து ஹார்டாக இருக்க மாதிரி இருக்காது. ஈவன் எக்ஸ்பல்ஸில் ஒரு ட்ராபேக்காக சொல்லியிருப்பேன், டயர்ஸ் சீக்கிரமாக தேஞ்சிரும் அப்படின்ட்டு, ஹிமாலயன் அதுலாம். ஆனால் இதோட டயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டியூப்லெஸ் டயர்ஸு, ஆஃப் ரோட் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கம்பைன் டயர்ஸ் தான். நல்ல குண்டான ஒரு டயர். எஸ், இந்த வண்டிக்கு இந்த டயர் தான் வந்து பார்த்திங்கன்னா செம்ம அழகாக சேர்க்குதுன்னே சொல்லலாம். நல்ல ப்ராடான டயர். 140 செக்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் ரியர் வியூ வந்து உங்களுக்கு காட்டுறேன். ரியர் வியூவில் இந்த வண்டியோட ஆங்கிளை வந்து அடிச்சிக்கவே முடியாது. இந்த அழகு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து சூப்பர். எனக்கு இந்த டிசைன் ரொம்ப, அதாவது பின்னாடி இருந்து பார்க்க ரொம்ப பிடிக்கும் என் வண்டியை. நல்லாயிருக்கு. அதுக்கான அந்த அழகாக இருக்கிறதுக்கும், அந்த வண்டியோடைய வெயிட்டை மேனேஜ் பண்ணுறதுக்கும், இதோட கார்னரிங்கில் இதோட ஸ்டெபிலிட்டியை பெட்டர் பண்ணுறதுக்கும் இந்த சஸ்பென்ஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி இந்த டயர்ஸும் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன் சஸ்பென்ஷன் இந்த இடத்துல நான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறேன்னா, நிறையா பேர் இந்த வண்டியில் ஓட்டின வரைக்கும் ஹார்னெட்டில் ஓட்டிவிட்டு அவங்க சொல்கிற ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஸ்பென்ஷன் வந்து ஹார்டாக இருக்குது. எஸ், நான் ஒத்துக்கிறேங்க, சஸ்பென்ஷன் கண்டிப்பாக ஹார்டு தான்.
ஆனால் இந்த வண்டி எதுக்கு செஞ்சதுங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இட்ஸ் கம்ப்ளீட்லி ரோட் பேஸ்டு அட்வென்ச்சர் மாடல். சரியா? ரோட் பேஸ்டுனா நீங்கள் இந்த வண்டியை ரோட்டை விட்டு சேத்துலையோ எதுலேயோ இறக்கவே கூடாது. நீங்கள் வந்து ஹைவேயில் மட்டும்தான் ஓட்டிகிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு ஹைவேயில் மட்டும் ஸ்டெபிலிட்டியாக சூப்பராக இருக்கணும் அப்படின்னா இந்த வண்டியை அடிச்சிக்க எந்த வண்டியாலையும் முடியாது. நான் அதை அழுத்தி எங்கே வேணாலும் சொல்லுவேன். ஹைவே ஸ்டெபிலிட்டி, ஹைவேயில் கொடுத்துருக்கூடிய சஸ்பென்ஷனோட ஃபங்க்ஷனுமே நல்லா இருக்குது. அவ்வளோ சீக்கிரம் எந்த ஹார்ட் போல்ஸ்க்குமே டேம்ப் ஆகாது. எந்த ஒரு குழியில் விட்டாலும் அப்படியே கல் மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஈவன் ரியரில் கூட கொஞ்சம் கூட அம்மிங்க எந்திரிக்காது. சாஃப்டாக இருக்க ரோட்ஸில் இந்த சஸ்பென்ஷன் செம்ம. அதே ரோடு வந்து சாஃப்டாக இருந்து உங்களுக்கு ஒரு மாதிரி ஹார்ட் ரோடாக சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் செத்திங்க. அதே தான், சஸ்பென்ஷன் கொஞ்சம் கூட அமுங்காது. ரியரில் நான் வந்து சாஃப்ட் செட்டிங் வச்சுருக்கேன். ஃப்ரண்ட்டில் உங்களால் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. பட் ஈவன் ஃப்ரண்ட் வந்து உங்களுக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ரியரு சரியான ஹார்டுங்க. பில்லியனா மட்டும் இந்த பைக்கில் உட்காந்துட்டு நீங்கள் கொஞ்சம் ஆஃப் ரோட் கண்டிஷன்ஸில் இருந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கோடி புண்ணியம். ஏன்னா அந்த அளவுக்கு ரியரை வந்து செம்ம அடி விழுவும். சென்டரில் நீங்கள் உட்காந்துருக்கப்போ ரைடருக்கு நான் முக்கியமாக சொல்லிடுறேன், ரைடருக்கு என்ன மாதிரி ரோடாக இருந்தாலும் கொஞ்சம் கூட வலியும் தெரியாது, அடியும் விழுவாதுங்க. ரொம்ப சாஃப்டாக கூப்பிட்டு போயிடும். எங்கேயுமே பெரிய இம்பேக்டாக இருக்கவே இருக்காது. ஆனால் பில்லியனுக்கு எந்த சப்போர்ட்டும் கிடையாது. பில்லியன் வந்து டேரெக்டாக டயர் வாங்குகிற எல்லா இம்பேக்டையுமே பில்லியன் டேரெக்டாக பாடியில் ஃபீல் பண்ணுவார். அது ஒன்று தான். பில்லியன் ஃப்ரெண்ட்லியாக கண்டிப்பாக அந்த பைக் வந்து இருக்காது. நீங்கள் லாங் டூரிங் போகிறீங்கன்னா கூட இந்த வண்டி உங்களுக்கு பில்லியன் டூரிங் கிடையாது. ஒரே ஒரு டூரர், உங்களுக்கு இவ்வளோ தான் பட்ஜெட்டு, நல்ல உங்கள் பட்ஜெட்டில் ஒரு நல்ல அட்வென்ச்சர் பைக் வாங்கணும், நிறைய இடங்கள் நீங்கள் சுற்றி பார்க்க ஆசைப்பட்றீங்க, பைக் ரொம்ப ஈஸியாக இருக்கணும், வெயிட்லெஸ்ஸாக இருக்கணும், ஹேண்டில் பண்ணுறது பக்காவாக இருக்கணும்னா செம பைக்குங்க. பட் ஆனால் நான் டூரிங் பண்ணுறேன், கப்புலாக பண்ணுறேன், எனக்கு வந்து 2 பேரும் நாங்கள் இது பண்ணுவோம், சாஃப்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், ரொம்ப லாங் ட்ரைவ் போவோம், கண்டிப்பாக இந்த பைக் உங்களுக்கு செட் ஆகாது. அவ்வளோதான். இதுதான் சிம்பிளாக ஒரே கோட்டில் இந்த வண்டியோட நான் பற்றி சொல்கிறது. பட் லோக்கல் யூஸ், டிராஃபிக் யூஸ் அண்ட் அதே மாதிரி எந்த ஊருக்கு வேணாலும் நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். என்ஜினில் பெருசாக எதுவுமே என்ஜினை நம்பி எடுத்துகிட்டு போகணும், எனக்கு எந்த ஒரு இஷ்யூவும் வரக்கூடாது. மைலேஜ் வந்து எனக்கு என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மைலேஜ் வரணுன்னா இந்த வண்டி நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அண்ட் சொல்லும்போது மைலேஜை பற்றி பேசாமல் போனால் கண்டிப்பாக தப்பு. ஸோ மைலேஜை பற்றி பேசிடுவோம். நான் இந்த வண்டியை கன்சிடர் பண்ணதுக்கு மெயின் ரீசன் மைலேஜுங்க. சூப்பரான ஒரு மைலேஜ். நான் 60லேயே பிடிச்சி ஓட்டினேன். அதாவது எங்கேயுமே ஸ்பீடை குறைச்சி கூட்டி ஓட்டாமல் 60 தான், 60 to 70 இந்த ரேஞ்சிலேயே நான் க்ரூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு மைலேஜ் வந்து 55 to 58 வந்து கிடைக்கிது. ஓகேங்களா? இந்த பைக் நான் வச்சுருக்க பைக்கே எனக்கு கிடைக்கிது. ஈவன் இந்த வண்டியில் என்ஜினில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, இருந்துமே மைலேஜ் காம்ப்ரமைஸ் இல்லாமல் நல்ல மைலேஜ் கிடைக்கிது. அண்டு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அப்போ யூஸ்வலாக நார்மலாக நீங்கள் ஓட்டுறதுக்கு எப்படி, ரொம்ப ஹை ஸ்பீட்ஸ் 100 வரைக்கும் ரோட்டில் க்ரூஸ் பண்ணுவேன், ஹைவேயில் நல்லா வண்டியை போட்டு ஓட்டுவேன். நல்லா மீன்ஸ் எப்படின்னா, ஈவன் நான் 80s மோஸ்ட்லி க்ரூஸ் பண்ணுறாள், 80 to 90, 100லாம் டச் பண்ண மாட்டேன். அப்படி இருக்கும்போது எனக்கு 100க்கு நான் டச் பண்ணாலுமே கூட 45, 44 மைலேஜாக வரும். இது வந்து ஹைவேஸ்க்கு. பட் இதே நீங்கள் சிட்டி யூஸ் அடிக்கடி கீரை ஷிஃப்ட் பண்ணி போட்டுட்ருப்பீங்கன்னா 40, அதுக்கு கீழே குறையில 40 to 43 வருது. ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து ஆவரேஜ்னு பார்க்குறப்போ சிட்டி யூஸ், ஹைவே யூஸ், அதே மாதிரி லோ ஸ்பீடில் எல்லாத்துலேயுமே கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு எபோவ் 42, ஓகே 40 விட அதிகமான மைலேஜ் தான். 40க்கு கீழே குறையிற அளவுக்குலாம் எந்த இதுவும் இல்லை. எனது என்ஜினில் பிரச்சனை இருந்துமே இது வந்து இந்த அளவுக்கு நல்ல மைலேஜ் கொடுக்குது. சரியா? ஸோ அப்போ அவ்வளோ ட்ராபேக்ஸ் கிடையாது, நல்லா இருக்குங்க. ஓகேவா? அந்த வைஸ் சூப்பர். ஸோ அப்போ மைலேஜ் வந்து நீங்கள் நல்ல மைலேஜ் நல்லா கன்சிடர் பண்ணணும். எனக்கு மைலேஜ் முக்கியம் அண்டு நல்லா இருக்கணும்னா நீங்கள் இந்த வண்டியை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். சூப்பரான ஒரு பைக்கு மைலேஜ் விஷயங்களில். ஓகேவா? ஹெட்லைட்ஸ்லாம் பார்க்குறப்போ உங்களுக்கு கொஞ்சம் மோசம், அது நெகட்டிவாக நம்ம வந்து பேசுவோம். பாசிட்டிவ்ஸ்ன்னு சொல்கிறப்போ நான் ரோட் ப்ரெசன்ஸ் யார் போனாலும் இந்த வண்டியை திரும்பி பார்க்காத ஆளே கிடையாது. இந்த வண்டி நீங்கள் பின்னாடி ஓட விட்டு முன்னாடி நீங்கள் ரியாக்ஷனை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரோட்டில் 10 பேர் போனால் 8 பேர் திரும்பி பார்ப்பாங்க. அந்த 8 பேருக்கும் இந்த வண்டி ஹோண்டான்னு கூட தெரியாது. அதுதான் உண்மை. ஏதோ ஒரு ஃபாரின் இம்போர்ட்டட் பைக் எடுத்து ஓட்டிக்கிட்டு இருக்காங்க போல், வண்டி இப்படி இருக்குது. அதாவது வண்டியை பற்றி தெரியாதவங்க ஃபஸ்ட் டைம் இந்த வண்டியை பார்க்குறாங்கன்னா கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ரோட் ப்ரெசன்ஸ் செம்மையாக இருக்குது. லுக்ஸ் வைஸ் பக்காவான ஒரு என்ஜின். ஸோ ஆல்மோஸ்ட் 25 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ இப்போ என் பண்ணி இதோட பார்ட் 2 வரும். அப்போது இதோட நெகட்டிவ் நான் என்னென்ன ஃபேஸ் பண்ணேன் அப்படிங்கிற எல்லாத்தையும் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ உங்கள் எல்லாரையும் நான் வந்து பார்ட் 2 வீடியோவில் சந்திக்கிறேன். சரிங்களா? பார்ட் 2 ரொம்ப நாள்லாம் தள்ளி போகாது. ஸோ அதனால் நீங்கள் நம்பி வெயிட் பண்ணலாம். 1 days or 2 days பார்ட் 2 வீடியோ வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகிடும். நம்ம சேனலில் மோஸ்ட்லி எல்லா பைக்ஸும் ரிவ்யூ பண்ணியிருப்போம். ஃபஸ்ட் டைம் நான் ஏன் இவ்வளோ டீட்டெயில்டாக பேசுகிறேன்னா, நான் இந்த வண்டியை 20,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன்.
அந்த 20,000 கிலோமீட்டருக்கு இந்த வண்டி வந்து எனக்கு என்ன கொடுத்துச்சுங்கிறது தான் உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலான்னு தான் இந்த வீடியோ இவ்வளோ லேட் பண்ணி உங்களுக்கு போடுறது. சரியா? ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் ஒரு புது பைக் பார்க்குறவங்க கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? ஸோ பார்ட் 2ல் எல்லோரும் சந்திப்போம். பாய் நண்பா.